வணக்கம் நண்பர்களே, சிறப்பு அக்னி பரீட்சை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இந்த வார சிறப்பு விருந்தினர் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தின் திருமிகு பிரேமலதா விஜயகாந்த். வணக்கம். நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. தமிழக அரசியலில் ஒவ்வொரு நாளும் திருப்பங்கள் நிறைந்ததாக இருக்கிறது. அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு குதிரை பேரம் நடத்தப்பட்டது அப்படின்றதுல உங்களுடைய பார்வை என்ன? இதுல நானும் பார்த்தேன். அவங்களுடைய எம்எல்ஏவாக இருப்பவரே குதிரை பேரம் நடந்ததாகவும், இதில் ஆளும் கட்சி எம்எல்ஏக்கு 6 கோடியும் வேற்று கட்சியை சேர்ந்தவர்களுக்கு 10 கோடியும் பேரம் பேசப்பட்டதாக சொல்றாரு. ஆனா மறுநாளே பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு, நானே இல்லைன்ட்டார் முதல்ல. அப்புறம் என்ன சொல்றாரு, இல்ல அது நான் தான், வாய்ஸ் எந்த இல்லை அப்படின்னு சொல்றாரு. இது எல்லாமே நம்ம மக்கள் அத்தனை பேரும் இதெல்லாம் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே இது ஒட்டுமொத்த ஆட்சியாளர்கள் மீதும் தமிழகத்தின் மீதும் மிகப்பெரிய ஒரு அவமான சின்னமாக தான் இன்னைக்கு வேற்று மாநிலங்களையும் சரி மற்றவங்களும் இன்னைக்கு நினைக்கக்கூடிய நிலைமைக்கு இந்த ஆட்சி போய்விருச்சு. இப்போ திமுக இதுல சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்றாங்க. நீங்க அப்படி எதிர்பார்க்குறீங்களா? இப்படி ஒரு வீடியோ காட்சிகள் வெளிவந்த பிறகு இதுல ஒரு சிபிஐ விசாரணையோ அல்லது மத்திய புலனாய்வு விசாரணையோ தேவைப்படுகிறது அப்படின்றதா உங்களுடைய பார்வை இருக்கா? கட்டாயம் வேணும் அப்படிங்கிறது தான் எங்களோட பார்வை. ஆனா இதுவரைக்கும் எத்தனை சிபிஐ வழக்குகளுக்கு நாம கொடுத்ததுக்கு தீர்வு வந்திருக்கு? எத்தனையோ கேஸ் நம்ம பார்த்தாச்சு. உடனே சிபிஐக்கு மாற்றம் அப்படிம்பாங்க. சரி, சிபிஐக்கு மாற்றம் பண்ண பிறகு என்ன நடந்தது? அது அப்படியே கிடப்பில் போட்டுருவாங்க. அதில் என்ன நடந்துச்சு, அதில் உண்மை என்ன, அது மக்களுக்கு தெளிவுபடுத்தணும், அதில் என்ன நடந்தது என்பது கடைசி வரைக்கும் அப்படியே மூடி மறைச்சிடுறாங்களே ஒழிய உண்மை என்ன என்பது வெளியே கொண்டு வருவதே கிடையாது. அது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்கது. எப்பவுமே ஒரு ஆட்சியின் மேலே ஒரு பழி வந்துடுச்சுன்னா உறுதியாக அதை புலனாய்வு பண்ணி அதில் என்ன நடந்தது என்பதை ஒட்டுமொத்த மக்களுக்கு தெரிவிக்க வேண்டியது ஒரு அரசின் கடமை. ஆனால் நிச்சயமாக இதுல நம்ம நியாயத்தை எதிர்பார்க்க முடியும். இப்படியான ஒரு சூழல்ல ஆட்சி கலைப்பு செய்யப்படணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. நீங்க அதை ஏற்கிறீங்களா? ஆட்சி கலைக்கப்படணும் அல்லது அந்த ஆட்சி தொடரக்கூடாது அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையா இருக்கா? ஏற்கனவே கலைக்கப்பட்ட ஆட்சி போலதான் இது நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா 134 எம்எல்ஏவோடு ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி. இன்னைக்கு 34 பேர் டிடிவி தினகரனுக்கு ஆதரவு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மீதி அவங்க கிட்ட இருக்கிறது எவ்வளவு? இல்ல, அவங்க யாருமே முதலமைச்சருக்கு எதிராக கருத்து சொல்லல, ஆட்சியை எதிர்ப்பதாக சொல்லல. அந்த 34 பேரும் கூட பழனிசாமி அரசுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனால் இன்னைக்கு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை சட்டசபையில் நாம கொண்டு வந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அதுதான் அவங்க தெளிவுபடுத்துறாங்க. அரசியல் ரீதியா நாங்க டிடிவி தினகரனை பார்ப்பது வேறு, ஆனால் ஆட்சி என்கிறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, முதலமைச்சராக திரு எடப்பாடி பழனிசாமி தொடர்வதில் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ டிடிவி அணி அப்படின்னு 34 பேர் இருந்தாலும் கூட அவங்களும் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போறதா தெரியல. 34 பேர் டிடிவி தினகரனுக்கு ஆதரவு, 100 பேர் எடப்பாடி கிட்ட இருக்காங்க. இதுல குதிரை பேரம் நடந்ததாக அவங்களே ஒத்துக்கிறாங்க. சொல்ல போனா இந்த நேரமே அது நிச்சயமாக கலைக்கப்பட்டிருக்க வேண்டிய ஒரு ஆட்சி தான். ஆனாலும் இன்னைக்கு ஏன் அத்தனை பேரும் நாங்க இந்த ஆட்சியை கவிழ்க்க விட மாட்டோம் யாரா இருந்தாலும் இதை சொல்றாங்க. அது ஓபிஎஸ் இருந்தாலும் சொல்றாரு, இபிஎஸ் டீம்ல இருக்கிறவங்களும் சொல்றாங்க, டிடிவி தினகரன் கிட்ட இருக்கிறவங்களும் சொல்றாங்க. இதுக்கு ஒரே ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னே ஒண்ணுதான், இருக்கிற வரைக்கும் அனுபவிக்கணும், பதவியையும் பணத்தையும் அனுபவிக்கணும். அதனால இன்னைக்கு ஆட்சி கவிழ்ப்பு இல்லாமல் எவ்வளவு தூரம் இதை ரன் பண்ண முடியுமோ அதற்கு நாம இடைஞ்சல் இல்லாம போகணுன்றதுல எல்லாரும் உறுதியா. இப்போ திருமாவளவன் உள்ளிட்டவர்கள்லாம் சொல்றாங்க, இந்த 5 ஆண்டுகளுக்கு ஒரு மேண்டேட் இருக்கு இந்த ஆட்சிக்கு, அதனால ஆட்சி கலைப்பு என்பது அந்த கோரிக்கை நியாயமானதில்லை அப்படிங்கிற ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க. விசாரணை நடக்கணும், தவறுகள் நடக்கிறதுனா தண்டனைக்கு உள்ளாக்கணும், ஆனால் ஆட்சி கலைப்போ அல்லது 5 ஆண்டுகளுக்கு இந்த ஆட்சி நிலைக்க வேண்டும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இருக்கக்கூடாதுன்னு ஒரு பார்வை முன்வைக்கப்படுகிறது. ஆட்சி கலையக்கூடாதுன்றது எல்லாருடைய விருப்பம். ஆனால் இதுல சில சீட்ஸ் வெளியே வந்தாலே முடிஞ்சு போச்சு. இல்ல, அரசியலில் எது வேணாலும் எப்ப வேணாலும் நடக்கலாமே. அது என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன், இது ஜனாதிபதி தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட்ஸ் வர்ற வரைக்கும் இந்த காட்சிகள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். அது வரைக்கும் எந்த ஒரு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஒன்ஸ் ஜனாதிபதி தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட்ஸ் இவர் தான் ஜனாதிபதி என்று அறிவித்தவுடன் நிச்சயமாக நீங்க பாருங்க, எங்கள் ஆட்சியும் மாறும், காட்சிகளும் மாறும். அன்னைக்கு இந்த ஆட்சி ஒரு கலைக்கப்பட போகுது. ஜனாதிபதி தேர்தல் வரைக்கும் இது நீடிக்கும்னா அது அப்போ யாராவது இதை விட்டு வச்சிருக்காங்க அப்படிங்கிற பார்வையில நீங்க சொல்றீங்களா? அவங்களுக்கு தேவை ஒட்டுமொத்தமாக ஓட்டு வேணும். இன்னைக்கு ஆல் இந்தியா லெவல்ல
கம்பீட் பண்ணும்போது அவங்களுக்கு தேவையான அந்த ஓட்டு வந்து இவங்க கிட்ட இருக்கிற அந்த 134 எம்எல்ஏஸ் கிட்ட இருக்கு. அதே மாதிரி 50 எம்பிஸோட ஓட்டுக்கும் அவங்களுக்கு தேவையா இருக்கு. அதனால பாரதிய ஜனதா கட்சிக்கான தேவையா இருக்குன்றீங்க. இன்னைக்கு ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் இல்லாம தமிழக வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கிறது அவங்க தங்களுக்கு சாதகமும் பயன்படுத்தி. இன்னைக்கு ஜெயலலிதா இருந்திருந்தால் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இவ்வளவு பெரிய ரோல் இங்க எடுத்திருக்க முடியாது. ஜெயலலிதா இருந்த போதும் நான் வந்திருக்கேன் தலைமைச் செயலகத்துக்குங்கிறார். வெங்கையா நாயுடு மீதான சில விமர்சனங்கள் வைக்கும்போது ஒரு மத்திய அமைச்சர் எப்படி தலைமைச் செயலகத்துக்கு வர முடியும் போது அவர் சொல்றாரு, அவர்கள் இருந்த போதும் நாங்க இங்க வந்து ஆய்வு கூட்டங்கள் நடத்தி இருக்கிறோம் அப்படிங்கிறது தான். ஒரு கெஸ்டா ஹலோ சொல்லிட்டு போயிருப்பாரு. எப்ப வந்து நீங்க டாக்குமெண்ட் வரைக்கும் பாக்குறீங்க அப்படிங்கிறது நீங்க பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஒரு கேபினெட் மினிஸ்டருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்ல நம்மளுடைய தலைமைச் செயலகத்துல இருக்கிற கோப்புகளை பார்க்கிற அதிகாரத்தை யார் கொடுத்தாங்க? இல்ல, முதலமைச்சரோடு சேர்ந்து ஒரு ஆய்வு தானே நடத்துறாங்க. கோப்புகள் பார்க்கும்போது இந்த தமிழக அரசாங்கம், முதலமைச்சர், அமைச்சரவை எல்லோரும் இருக்கிறார்கள். அப்ப மத்திய அமைச்சர் வருகிறார். 2 மாநிலத்துக்கான திட்டங்கள் குறித்த விஷயங்களை பார்க்கும்போது அதை எப்படி நீங்க வந்து ஒரு அதிகார அத்துமீறல்னோ அல்லது மத்திய அரசாங்கம் இதுல வந்து அதிகப்படியா ஒரு உரிமை எடுத்துக்கிச்சுன்னு சொல்ல முடியும்? இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா இருந்த காலங்களிலோ கலைஞர் இருந்த காலங்களிலோ இது போன்ற ஒரு செய்தி வந்ததாக யாருமே அறியப்படாத ஒரு விஷயம். எப்போ ஜெயலலிதாவுடைய மறைவு ஏற்பட்டதோ, எப்போ ஒரு இந்த கவர்மெண்ட் வந்து பலவீனமான ஒரு கவர்மெண்டா மாறிச்சோ, அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிற அவங்க வந்து அவங்களுடைய பார்ட்டை வந்து அதிகப்படுத்துறாங்க. சோ அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு வந்து எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ரெய்டு நடக்குது, தலைமைச் செயலகத்துக்குள்ள ரெய்டு, தலைமைச் செயலாளர் வீட்டுல ரெய்டு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிற ஒரு கேபினெட் மினிஸ்டர்ஸ் வரலாம், எனி டைம் வரலாம், எங்க செக் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாம் ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட், ஒரு பவர்ஃபுல் சிஎம் இருந்தால் நிச்சயம் நடக்காது. தமிழக அமைச்சர்கள் வீடுகள்ல வருமான வரித்துறை சோதனை அப்படிங்கிறது வந்து அவர்கள் மீது இருக்கிற குற்றச்சாட்டுகளை ஒட்டி நடக்கிற சோதனைகளா இருக்குது. அப்படி இருக்கும்போது மத்திய அரசாங்கம் ஒரு பிரஷர் அப்ளை பண்றாங்கன்ற குற்றச்சாட்டுக்கான அடிப்படை எங்க இருந்தது? இல்ல, நான் என்ன சொல்றேன், ஒன்லி மினிஸ்டர்ஸ் மட்டும் கூட. இப்ப ப. சிதம்பரம் வீட்டுல, கார்த்திக் சிதம்பரம் வீட்டுல வழக்குகள் இருக்குல்ல, அமலாக்கத்துறை வழக்கு இருக்கு, அமலாக்கத்துறை இருக்கு, தொடர்ந்து ரெய்டுகள் நடக்குது. நடக்கட்டும், தப்பு பண்ண யாரா இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டிய, அதெல்லாம் மாற்று கருத்து கிடையாது. சோ ரெய்டு போறீங்க, வரீங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்குது என்பதை ஏன் மக்களுக்கு தெளிவுபடுத்த மாட்டேங்கிறீங்க? இப்போ எத்தனை ரெய்டு நம்ம இந்த சமீப காலத்துல பார்த்தோம். எதற்காவது ஒரு பிரச்சனைக்கு இங்க இதுதான் இது இவ்வளவு இருந்தது, இது வந்து தவறான முறையில வந்தது என்ப எதுக்காவது ஒரு ஃபைனல் சால்வேஷன் இருக்கா? கிடையாது. எல்லாமே 1 day 2 day சீன்ஸ் மாதிரி பிரேக்கிங் நியூஸா போகும் டிவில பாத்தீங்கன்னா, அதோட முடிஞ்சு போகுது. அதுதான் தவறுன்னு சொல்றோம். இப்ப ஒரு எடுத்தா அதை வந்து ஃபைனல் வரைக்கும் கொண்டு போய் முடிச்சு தெளிவுபடுத்த வேண்டியது ஒரு அரசாங்கத்தின் கடமை. நிலையில திரு கருணாநிதி அவர்கள் நேரடி அரசியல்ல ஈடுபட முடியாத ஒரு சூழல்ல ஒரு பொலிட்டிக்கல் வேக்யூம் இங்க உருவாயிருக்கு, அரசியல் வெற்றிடம் உருவாயிருக்கு. அந்த வெற்றிடத்தை நோக்கி பலரும் இன்னைக்கு வந்து உள்ள வர்றாங்க. தேமுதிக ஒரு பெரிய அளவிற்கு மாற்று கட்சியாக, 3வது ஒரு மாற்று கட்சியா வந்துட்டு இருந்த கட்சி இன்னைக்கு அந்த இடத்தை மிஸ் பண்ணிடுச்சா? இல்லையே, மிஸ் பண்ணவே கிடையாது. இன்னைக்கு வந்து கேப்டன் எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது அது பெருசா தெரிஞ்சது. இன்னைக்கு நம்பர்ஸ் நம்ம கிட்ட இல்ல அப்படின்னோடனே அதுக்கான மாற்று தேமுதிக இல்ல. நான் வாக்கு சதவீத அடிப்படையில் சொல்றேன். நீங்க சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை விட்டுறலாம். ஒரு 12% அளவிற்கான வாக்கு சதவீதத்தை பெற்ற ஒரே கட்சியா தேமுதிக வந்தது. ஒரு மாற்று கட்சியாக சமீபத்தில் இந்த 50 ஆண்டுகள்ல வேறு யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய ரோல். ஆனா இன்னைக்கு கடைசியாக நடந்த தேர்தலில் 2.5% கட்சியினுடைய வாக்கு சதவீதம் குறைஞ்சிருச்சு. கேப்டன் மக்கள் நல கூட்டணியோட நம்ம போனோம் அந்த தேர்தலில். அந்த கூட்டணியை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்றதுக்கான ரிசல்ட் தான் அது. ஆனா அது கூட்டணியை தலைமை தாங்கிய இடத்துல இருந்தது தேமுதிக. கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளராக இருந்தவர் திரு விஜயகாந்த். இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் என்ன, அப்படி பார்த்தா இன்னைக்கு ஆட்சியில இருந்த அதிமுக சந்திக்காத ஃபெயிலியர்ஸா, திமுக சந்திக்காத ஃபெயிலியர்ஸா? கலைஞர் அவர்கள் 13 ஆண்டு காலம் எம்ஜிஆர் இருந்த பொழுது ஆட்சியிலும் இல்லாம இருந்தாரு. வெற்றி தோல்விகள் எப்பவுமே வாக்கு சதவீதம் 20% கீழே போனதில்லை. அவங்க தோல்விகள் அடைஞ்சிருக்கிறாங்க, ஒரே ஒரு சீட்டை ஜெயிச்சிருக்கிறாங்க. மிக கடுமையான தோல்விகள் எல்லாம் 2 கட்சியும் பார்த்திருக்கிறது. ஆனால் வாக்கு சதவீதம் என்னைக்குமே 20% கீழே போனதில்லை. அந்த வாக்கு வங்கியை அப்படியே வச்சிருந்தாங்க. இப்ப இங்க இருக்கிற கேள்வி என்பது, தேமுதிகவுடைய வாக்கு வங்கி முழுமையா சரிஞ்சிருச்சா? அப்ப அந்த இடத்துல 3வது ஒரு அணியாக, 3வது ஒரு கட்சியா இன்னைக்கு எமர்ஜ் ஆக வேண்டிய இடத்துல இருக்க வேண்டிய தேமுதிக அந்த இடத்துல இருக்கா அப்படிங்கிறது நான் கேட்கிறேன். உறுதியாக இருக்கிறது. 3வது இடம் இல்லை, முதல் இடத்துக்கே வரக்கூடிய அளவு வலிமை வாய்ந்த கட்சியா தான் இன்னைக்கும் தேமுதிக இருக்கு. அது எப்போ மீண்டும் நிரூபிக்கப்படும் அப்படின்னா, மீண்டும் ஒரு தேர்தல் வரும் பொழுதுதான் அதனுடைய வலு என்ன என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிய வரும். ஏன் இதை நான் சொல்றேன்னா, ஒரு கூட்டணியை பொறுத்துதான் ஒரு இங்க ஓட்டு சதவிகிதம் மாறுது. சோ இது வந்து
கூட்டணியை பொறுத்துதான் இருக்கு. இப்போ தேமுதிகவோட தனித்த வாக்கு வங்கி அப்படின்னு ஒண்ணு நீங்க பார்க்க மாட்டேன். கூட்டணியை வைத்துதான் வாக்குகள் வருதா? 12% வாங்கியதும் அப்ப கூட்டணியால தான் வந்ததுன்னு சொல்ல போறோம். 2011 வரைக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் யாருடனும் கூட்டணி இல்லாமல் தனித்தாக போட்டியிட்டதனுடைய விளைவுதான் அந்த அளவு மிகப்பெரிய ஒரு சதவீதத்தை நாம் அடைஞ்சிட்டு போனோம். அப்போ நீங்க திமுக அதிமுகவுக்கு மாற்றுன்னு சொன்னீங்க, அந்த வாக்கு வங்கி வந்தது. ஒரு கட்சியோட கூட்டணி வைத்த பிறகு அதிமுகவோட கூட்டணியில போனீங்க, அதுதான் அதிகபட்ச வாக்கு வங்கியா இருந்து அதுக்கு பிறகு அதை பெற முடியாம ஒரு சூழல் வந்துச்சு. இப்போ மாற்று என்று உருவாக்கப்பட்ட தேமுதிக 2011 முதல் முறையாக ஏடிஎம்கே கூட நம்ம கூட்டணி போனதுதான் கேப்டன் செஞ்ச பெரிய தவறு அப்படின்றத எங்களுடைய கருத்து. ஏன்னா இப்போ 2016 நம்ம பண்ணது தவறே கிடையாது. எப்போ நம்ம மாற்று என்று வந்துட்டோமோ, மாற்று என்பதை நம்ம நிரூபிப்பதற்கான களத்தை 2011 தான் நம்ம மிஸ் பண்ணிருக்கோம். மீண்டும் அந்த மாதிரி ஒரு தவறு செய்யக்கூடாது. அதனால் வெற்றியோ தோல்வியோ எது வந்தாலும் நம்மளுடைய பயணம் கொள்கை ரீதியாக மக்களுக்கு நல்லது செய்கின்ற லஞ்ச ஊழலுக்கு அப்பாற்பட்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த கட்சி கடைசி வரைக்கும் பயணம் பண்ண. அப்படின்னா மாற்று அரசியலை முன் வச்சுதான் 2016 ஒரு கூட்டணி வச்சீங்க, மக்கள் நல கூட்டணி. அதோடு தொகுதி உடன்படிக்கை அப்படின்னு ஒரு இதுக்குள்ள வந்தீங்க. மக்கள் ஏத்துக்காததனுடைய விளைவு தான் அந்த ஒரு பேடா ஒரு ரிசல்ட்ஸ் நம்ம பார்த்தது. ஒரே தேர்தலோடு அந்த அணி ஒட்டுமொத்தமா சிதறி போயிடுச்சு. நீங்க அப்ப என்ன மாற்று சிந்தனையை மற்றும் மாற்று சித்தாந்தத்தை முன்வைக்கிறீங்க? மாற்று அரசியல் முன்வைக்கிறோம் அப்படின்னா ரெண்டு கட்சிகளையும் இல்லாம ஒரு அணியை உருவாக்குவது அல்லது ஒரு ஆட்சியை உருவாக்குவது அப்படின்னா ஒரு தேர்தல் முடிவுலேயே இது சிதறும் போது என்ன சித்தாந்தத்தின் அடிப்படையில் அல்லது என்ன நம்பிக்கையின் அடிப்படையில் இப்படியான கட்சிகள் அப்படிதானே உருவாகுது? எந்த கட்சி நீங்க எடுத்துக்கங்க, இல்ல கூட்டணி அமைச்சுட்டான்றதுனால 50 வருஷம் அந்த கூட்டணி அப்படியே தொடருதா? நிச்சயமா இருக்க போறது. ஒவ்வொரு தேர்தலுக்கு கூட்டணிகள் மாறிக்கிட்டு தான் இருக்கு. அதுக்கு தானே சொல்றாங்க நிரந்தர பகைவர்களும் இல்லை, நிரந்தர நண்பர்களும் இல்லை அப்படி. எல்லா கட்சிகளை போலவும் தான் இப்ப தேமுதிகவும் இருக்க போது அல்லது மாற்று அரசியலை முன்வைத்த மற்ற கட்சிகளும் இருக்கின்றாங்கன்னா என்ன மாற்று வந்துரு போது? அதிமுகவுக்கு மாற்றாக வந்தது தேமுதிக, அதை நிரூபிக்கும் வந்தது. அதுல மாற்று கருத்துல சதவீத அளவுக்கு வாங்குனீங்க. இந்த இரண்டு கட்சிகளுக்கு மாற்று தேமுதிக தான் அப்படிங்கறதை வருங்கால பொது தேர்தலில் நிரூபிக்கும். தேமுதிகவுடைய மூத்த நிர்வாகிகள் பலரும் கூட கட்சியை விட்டு விலகிற சூழல் இருக்கு. அப்ப அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லையா? தேமுதிக நிரூபிக்கும் அப்படின்னு நீங்க சொல்ற இந்த அழுத்தமான நம்பிக்கையான அந்த ஒரு நம்பிக்கை என்பது அவர்களுக்கு இல்லாம போயிடுச்சா? துரோகங்கள் என்பது அரசர் காலத்திலிருந்து அரசியலில் தொடர்ந்துகிட்டு எந்த கட்சியில இன்னைக்கு அந்த தலைமைக்கும் தலைவருக்கும் துரோகம் பண்ணிட்டு அடுத்த கட்சிக்கு தாவல? எந்த கட்சி வேணாலும் எடுத்துக்கணும். ஆட்சியில இருக்கிறவங்களே இதை விட நம்மளுக்கு இன்னும் பெனிஃபிட்டா என்ன கிடைக்கும்னு மாறிக்கிட்டு இருக்காங்க. இங்கு விசுவாசத்திற்கோ அன்புக்கோ அதுக்கெல்லாம் கிடையாது. இப்போ பதவி பணம் இந்த இரண்டுக்கு தான் இன்னைக்கு அத்தனை பேருடைய இத்தனை பேர் அவரோடு பல ஆண்டுகளாக ஒன்னா டிராவல் பண்ணவங்க. இது மற்ற கட்சி மாதிரி இல்ல, ஒரு ரசிகர்களாக இருந்து கட்சியில பொறுப்புக்கு வந்தவர்கள். அவங்க எல்லாம் விலகி போகக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கறத எப்படி பார்க்க வேண்டும்? அது அவங்க கிட்ட தான் கேட்கணும். எதுக்காக அந்த சுயநலக்கு எண்ணத்தோடு எதுக்காக போனாங்க, அப்படி போனவங்க இன்னைக்கு என்னத்தை சாதிச்சாங்க, என்ன நோக்கத்துக்கு போனாங்க என்ற கேள்வி நீங்க அவங்க கிட்ட கேட்கணும். தனிநபர்களை நான் சொல்லல, அவங்க துரோகம் செய்து விட்டது போனதாகவே இருக்கட்டும். ஆனால் அப்படியான ஒரு எண்ணத்திற்கு அவங்க ஏன் தள்ளப்படணும்ன்ற அவங்க நிறைய குற்றச்சாட்டுகளை வச்சாங்க. நான் பழைய விஷயங்களுக்கு நிறைய ரீகால் பண்ணணும் தேவையில்லை, முடிந்து போன விஷயங்களா இருந்தாலும். அவங்க சொன்ன கூட்டணிக்கு கேப்டன் வரணும்னு ஒரு பக்கம், திமுக கூட போகணும்னு ஒரு குரூப். அப்போ கேப்டன் யார் இங்க லீடர்? ஆஸ் எ லீடர் அவருக்கு தெரியும் இந்த கட்சியினுடைய எதிர்காலத்தை எப்படி செய்யணும், எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறது. ஒரு தலைவருக்கும் தலைமைக்கும் கட்டுப்பட்டவங்க தானே இன்னைக்கு உண்மையான தொண்டராக இருக்க முடியும். அவங்க வச்ச குற்றச்சாட்டு என்னன்னா, தலைவர் அந்த முடிவை எடுக்கல, நீங்களும் மற்றவர்களும் எடுத்த முடிவினாலதான் இந்த தவறான முடிவு வந்ததுனாங்க. அப்படி ஒரு தவறு நடந்ததா நீங்க நினைக்கிறீங்க? அதுல என்ன நிரூபிக்க முடியும்? எதையாவது ஒண்ணு பழிய தூக்கி இன்னொருத்தர் மேல போட்டுட்டு அவங்க செய்யற தவறு நியாயப்படுத்துறதுக்கு அடுத்த ஆள் மேல பழிய போட்டு போறது. இதுதான் இன்னைக்கு போறதுனால என்ன அவங்களுக்கு சன்மானம் கிடைச்சது, என்ன பேசப்பட்டது என்பதெல்லாம் எல்லாம் எங்களுக்கும் தெரியும். பிரேமலதா திமுகவோடு கூட்டணி வேண்டாம் என்பதுல உறுதியா இருந்தாரா? அவங்க சொன்னா அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? எங்களை பொறுத்த வரைக்கும் திமுகவும் சரி அதிமுகவும் சரி இரண்டுக்கும் மாற்று தேமுதிக அப்படிங்கறதை நிலைநாட்டணும். அதில் தொடர்ந்து பயணம் செய்ய வேண்டும். அது போன்ற ஒரு ஆட்சியை தமிழ்நாட்டில் கொண்டு வர. ஏன்னா அப்போ திரு கருணாநிதி அவர்கள் குறிப்பிட்டார், பழம் நழுவி பால்ல விழுது, கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்லாம். அடுத்தடுத்த கட்டத்தில் கிட்டத்தட்ட கூட்டணி உறுதியாகி விட்டது என்பது போல அவருடைய நேர்காணல்கள் இருந்தது. அந்த நேரத்தில் திரு விஜயகாந்த் அவர்களுடைய ரெஸ்பான்ஸ்லையும் திரு கலைஞர் அவர்களை பற்றி அவர் ஒரு உயர்ந்த தலைவர் அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ். அது எந்த இடத்துல கூட்டணியாக இல்லாம போயிடுச்சு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வரைக்கும் விடை தெரியாத கேள்வி. சொன்னது அவர் சொன்ன விஷயம். எங்கேயாவது கேப்டன் அபிஷியலாக
நாங்க திமுகவுடன் கூட்டணி அமைக்க போறோம். கூட்டணின்னு சொல்லலையே தவிர மிக கடுமையாக விமர்சித்து வந்தவர் கேப்டன் டிவியிலேயே திரு கருணாநிதி அவர்களை பற்றி ரொம்ப பாசிட்டிவா ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கிறார். அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடப்பதாக செய்தி வர்ற நேரத்துல தவறு. இப்ப கூட பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு. பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்றது வேற. ஆனால் தேர்தல் நேரத்துல தலைவர்கள் விடுகின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. அதையெல்லாம் தெரியாதவர் இல்ல. அவர் அரசியல்ல மிகப்பெரிய அனுபவம் இருந்தவர். நேரடி அரசியலுக்கு வந்த காலம் குறைவுனாலும் திரு மூப்பனார் அவர்களோடும் திரு கருணாநிதி அவர்களோடும் நீண்ட நாள் பயணித்தவர். எனவே அவர் சொல்ற வார்த்தைகளுக்கு பொருள் இல்லாம அவர் சொல்லியிருக்க மாட்டார். கலைஞருக்கும் கேப்டனுக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் என்பது அத்தனை பேருக்கும் தெரியும். அந்த வகையில் கலைஞர் மீது மிகப்பெரிய ஒரு மரியாதை வைத்திருந்தார் கேப்டன் என்னைக்குமே. அந்த வகையில் கேப்டன் சொன்னதுதானே ஒழிய இது கூட்டணிக்கான அச்சாரம் அப்படின்னு மாற்றினது யார் என்றால் ஊடகங்கள் தான். எங்கேயுமே கேப்டன் அபிஷியலாக நாங்க திமுகவுடன் இந்த வாட்டி கூட்டணி போக போறோம் அவர் எங்கேயுமே அதை பத்தி பேசினது கிடையாது. ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவங்களாக கண்ணு காது மூக்கு வாய் வச்சு சித்தரிக்கப்பட்டது ஊடகங்கள் தானே ஒழிய கேப்டனை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தில் தெளிவாக இருக்கு. நீங்க ஒரு சொல்ற மாதிரி ஒரு மாற்று அணிக்கான முயற்சிகள் எடுத்தீங்க, தொடர்ந்து அதுக்கான அதனாலேயே நான் திமுகவோட கூட்டணிக்கு போகல அப்படின்னீங்க. தேர்தல் நேரத்துல மிக நேரடியா பணம் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளை உங்களுடைய கட்சியில இருந்தவங்களே வச்சாங்க. அதெல்லாம் அப்போ எப்படி இருந்தது? அது அந்த குற்றச்சாட்டுகள் ஒருவேளை மக்கள் மத்தியில அது அப்படியே போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த வாக்குகள் வராம போனதுக்கான காரணங்கள்ல ஒரு வெற்றியை நோக்கி நமது பயணம் போயிட்டு இருக்க பொழுது பல இடையூறுகளை அதை கொண்டு சிதைக்க பார்க்கிறாங்க. அந்த வகையில் நடந்ததுதான் நீங்க சொல்ற அத்தனை குற்றச்சாட்டுகளுமே. கடைசி நிமிஷத்துல வைகோ அவர்கள் போட்டியிலிருந்து விலகினது கூட ஒரு மிகப்பெரிய மைனஸ் இந்த வெற்றிக்குன்னு சொல்றாங்க. அது போல நீங்க சொன்ன மாதிரி பணத்தை பத்தி பேசினது எல்லாமே ஒரு மைனஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா கட்சியோட முக்கிய பொறுப்புகள் இருந்தவங்களே 500 கோடி 1500 கோடின்னு பல விஷயங்களை அந்த நேரத்துல ஊடகங்கள் மூலமாக வெளிப்படையான குற்றச்சாட்டுகளா முன் வச்சாங்க. அது ஒரு பெரிய அளவிற்கான பின்னடைவை உருவாக்கி இருக்கு அப்படின்னு எடுத்துக்க வேண்டியிருக்கா, அல்லது அந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது அதுக்கு கடுமையான ஒரு எதிர்வினை ஏன் வராம போச்சு உங்க சைட்ல இருந்து? நம்ம உண்மை இருந்தாதானே அதை பத்தி நாங்க சொல்லணும். யாரோ எதையோ சொல்றதுக்கெல்லாம் நாங்க ஏன் ரியாக்ட் ஆகணும்? மடியில கனம் இருந்தால்தான் வழியில பயம். எங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அரசியலில் தூய்மையாக லஞ்ச ஊழலுக்கு அப்பாற்பட்டு ஒரு நேர்மையான கட்சியாக தான் தேமுதிக இருக்கு. நீங்க வைகோ கட்சி இதுல இருந்து தேர்தல்ல இருந்து விலகியது ஒரு மைனஸ் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தா, முதலமைச்சர் வேட்பாளராக விஜயகாந்த் அவர்களை முன்னிறுத்தியதும் தவறு அப்படிங்கிற கருத்தும் அவரு முன் வச்சாரு. அதுவும் தவறாக பார்க்கப்பட்டதா? இப்ப பாருங்க, இதே ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்தை வெற்றி பெற்று மிகப்பெரிய ஒரு நம்பர் இந்த மக்கள் நல கூட்டணி பெற்று இருந்தால் கேப்டனை போல ஒரு புத்திசாலி இந்த உலகத்துல யாரும் இருக்க முடியாது. என்ன மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்தாருன்னு அப்ப சொல்லுவாங்க. இன்னைக்கு அது மாறி போனதுனாலதான் இந்த மாதிரி பல விதமான கருத்துக்கள் இங்க வருது. ஏன் இதை சொல்றேன்னா, இப்ப நாங்க சொல்றோம் அந்த கடைசி நிமிஷத்துல அவர் வித்ட்ரா பண்ணது ஒரு பெரிய செட்பேக் அப்படின்னு நாங்க சொல்ல, ஒட்டுமொத்த மக்கள் சொல்ற கருத்து. அது போல அவருடைய கருத்தா முன்ன யார் சிஎம் கேண்டிடேட் நாங்க சொல்லாம இருந்தோம், இவர் சொன்னது மேபி மைனஸா இருக்கும் அப்படின்றது அவர் கருத்து. பட் இதெல்லாம் தான் உண்மையான ரீசனா அப்படின்னு நம்ம பார்த்தா இதெல்லாம் கிடையாது. இதற்கு மீறி இந்த கூட்டணி மீது மக்கள் ரொம்ப ஷார்ட் டைம்ல எடுத்து இந்த கூட்டணி மேல் மக்களுக்கு நம்பிக்கை வரல. அதுதானே ஒழிய மற்றபடி அந்த முடிவு தவறு அப்படின்னு இப்ப நினைக்கிறீங்களா? கிடையாது. இது ஒரு ஷார்ட் டைம் ஃபெயிலியர் தான் நாங்க இது கன்சிடர் பண்றோம். பட் நான் கேப்டன் எடுத்தது டெசிஷன் மேக்கிங்ல தவறான ஒரு டெசிஷன் நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. என்ன அந்த எடுத்திருந்தா சில எம்எல்ஏஸ் ஜெயிச்சிருப்போம், இல்ல எப்படி 2000 ஒரு கூட்டணி ஆட்சியே கூட வந்திருக்கலாம். கூட்டணி ஆட்சிக்கு திமுக தயாராக இருந்ததுன்னு செய்தி வந்தது. அப்ப அமைச்சரவையில் இடம் கொடுக்க லெவல்ல என்ன நடந்தது? ஜெயலலிதாவோடு நாங்க கூட்டணி அமைச்சு மிகப்பெரிய அளவு வெற்றி பெற்று திமுக ஒண்ணுமே இல்லாத மாதிரி வந்தது. அப்ப என்ன நடந்தது? அன்னைக்கும் இதே கட்சிகள் உடைக்கப்பட்டது, கட்சியில் இருக்கிற எம்எல்ஏக்களை வாங்கப்பட்டாங்க. என்ன அதனால கேப்டனுக்கோ தேமுதிகவுக்கோ மக்களுக்கோ என்ன பெனிஃபிட்ஸ் வந்துச்சு? எதுவுமே இல்லையே. தமிழ்நாட்டில் ஒரு ஓட்டுல 3 முதலமைச்சர்களை பார்த்த ஒரு சூழல் இருக்கிறது. 3வது முதலமைச்சராக திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். 100 நாட்களை அவருடைய அரசாங்கம் கடந்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வராக ஜெயலலிதாவே இங்க எதையுமே சாதனையும் பண்ணல, எதையும் சரித்திரமாவும் செய்யல. அவங்க மறைந்த உடனே இன்னைக்கு மறந்துட்டாங்க மக்கள். அப்படின்னா ஒரு தலைவர் என்பவர் எத்தனை ஆண்டு காலமானாலும் மக்கள் மனசுல நின்று இருக்கணும். ஆனா இன்னைக்கு ஜெயலலிதாவின் ஆட்சியே இங்க பாராட்டக்கூடிய ஆட்சியே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது வெறும் ஒரு 132 எம்எல்ஏவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சி எப்படி சாதனை ஆட்சியா இருக்க முடியும்? இன்னைக்கும் பல விஷயங்கள்
எதுவுமே நடக்காம வெறுமனே டேஸ் ஆர் பாசிங்கிற மாதிரி சும்மா காலத்தை தள்ளிட்டு போற ஒரு ஆட்சியா தான் இருக்கு. இப்ப உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கு முன்னாடியே ஒரு பொது தேர்தல் வரும் அப்படின்னு நீங்க பேசுறீங்க. என்ன அடிப்படையில இந்த பேச்சுகள் வரும்? ஒரு 4 ஆண்டுகள் இன்னும் இந்த ஆட்சி முடிவதற்கு நிறைவடைவதற்கு இருக்கு. ஏற்கனவே பெரும்பான்மையை நிரூபிச்சிருக்காங்க சட்டமன்றத்துல. டெய்லி நடக்கிற கேலி கூத்துக்களை எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கும். எவ்ரிடே ஒவ்வொரு காட்சி நடந்துகிட்டு தான் இருக்கு. யாருமே தேவையில்லை இந்த ஆட்சியை கவுக்க. அவங்க ஆட்சியை இந்த ஏடிஎம்கேல இருக்கிற எம்எல்ஏஸே தானே கலைச்சிட போறாங்க. இதுதான் நடக்க போகுது. நடக்க போறதை நம்ம முன்கூட்டி சொல்றோம். அப்போ ஒரு பொது தேர்தல் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதனால்தான் உள்ளாட்சி தேர்தல் வருவதற்கு எந்த அறிகுறியும் இல்லை அப்படிங்கறத நான் உறுதியா சொல்றேன். 2 அணிகளும் இணையணும்னு பிரதமர் விரும்புகிறார்னு திரு ஓ பன்னீர்செல்வம் சொல்கிறார். அப்ப 2 அணிகளையும் இணைக்கிற ஒரு முயற்சியில பாரதிய ஜனதா கட்சி இருக்கு அப்படின்னா இந்த ஆட்சி நீடிக்கத்தானே செய்யும். எந்த பிரச்சனையும் வரதுக்கான வாய்ப்பு இல்லை. மோடி விரும்புறாருன்னு பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்றாங்க. ஆனா சசிகலாவும் டிடிவி தினகரனும் கட்சியில இருக்கக்கூடாதுன்னு அவங்கதான் சொல்றாங்க. எடப்பாடி குரூப் என்ன சொல்றாங்க, நிச்சயமா அவங்கதான் பொதுச் செயலாளரா இருப்பாங்க, எந்த காலத்துக்கு நீக்க முடியாதுன்னு அவங்கதான் சொல்றாங்க. அப்புறம் குதிரை பேரம் நடந்ததுன்னு அவங்கதான் சொல்றாங்க. எல்லாமே அவங்க கட்சியில இருக்கிறவங்க தான் இதை சொல்லிட்டு இருக்காங்க. அதனாலதான் சொல்றேன், கண்ணாடியில வீரில் விழுந்துருச்சு. இது வெகு விரைவில் உடைய போவது உறுதி. அது எப்போ அப்படிங்கிறது தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறது. அதைத்தான் நாங்க சொல்றோம். தேர்தல் ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் வந்தவுடன் அந்த காட்சிகளை நாம் தமிழ்நாட்டில் பார்க்க முடியும். இப்ப இந்த வேக்யூம் பத்தி பேசும்போது அரசியல் வெற்றிடம் அப்படின்ற போது எல்லா கட்சிகளுக்குமே நீங்க சொன்ன மாதிரி பாரதிய ஜனதா கட்சியோ அல்லது மற்ற எல்லா கட்சிகளுமே நமக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க, ஒரு இடைவெளி இருக்குன்னு நினைக்கிறாங்க. அப்ப நடிகர் ரஜினிகாந்தும் ஒரு தேர்தல் அரசியலுக்கு வருகிறார், நேரடியாக களத்தில் இறங்குகிறார் அப்படின்னு ஒரு பார்வை முன்வைக்கப்படுகிறது. திருமாவளவன் உள்ளிட்டவர்கள்லாம் அவருக்கு ஒரு பிரகாசமான வாய்ப்பு இருக்கிறது. ஜெயலலிதா கருணாநிதி அவர்களுக்கு பிறகு இருக்கிற அந்த வெற்றிடத்தை முழுமையாக நிரப்புகின்ற வாய்ப்பு திரு ரஜினிகாந்துக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. யார் பேசணுமோ அவர் பேச மாட்டேங்கிறாரு. அவர் அமைதியாவே எப்பயும் போல் இருந்துகிட்டு ஷூட்டிங் போயிட்டு இருக்காரு. யாரெல்லாம் பேசக்கூடாதோ அத்தனை பேரும் அவரை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இதுதான் பல ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு. இந்த முறை போருக்கு தயாராகும்னு சொல்றாரு. அவர் நேரடியா பேசுறாரு. அவங்க தொண்டர்களை கூட்டு அவருடைய ரசிகர்களை அழைத்து போருக்கு தயாராகுங்க, நம்ம எதிர்கொள்ள வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்ன பிறகுதான் இந்த பேச்செல்லாம் உருவாகுது. போருன்னு அவர் எதை மீன் பண்ணி சொன்னாருன்னு உங்களுக்கு தெரியுமா, எனக்கு தெரியுமா? ஒரு எதேச்சியா ஒரு சொல்ற ஒரு வார்த்தை. என்னுடைய கேள்வி என்பது அந்த இடைவெளியே திரு விஜயகாந்த் ஏற்கனவே இருந்தார். அவர் தான் முழுமையாக திரைப்பிரபலமாக இருந்து அதை பெற்றவர். 2 தலைவர்களுக்கு மாற்றாக ஒரு தலைவராக முன்னாடி வந்தவர். இன்னைக்கு அவருக்கான அந்த பிரகாசம் குறைஞ்சு ரஜினிகாந்த் அப்படிங்கிறவர் ரீப்ளேஸ் பண்றாரா நான் கேட்கிறேன். பிரகாசம் என்னைக்குமே குறையல. கேப்டனா தான் இருக்கார். என்னைக்கு இருந்தாலும் கேப்டனுடைய இடத்தை அடைய யாராலையும் முடியாது. மீண்டும் அதை நான் உறுதியா சொல்றேன். ஏன்னா இது நீங்க எல்லாம் பாக்குற மாதிரி 2005 ஆரம்பிக்கப்பட்ட வந்த கட்சி கிடையாது. பல ஆண்டுகளாக ரசிகர் மன்றங்களாக இருந்து நற்பணிகள் செய்து பல உதவிகள் பல கோடி மக்களுக்கு செஞ்சு ஒரு மிகப்பெரிய இயக்கமாக வெரி ஸ்ட்ராங் ரூட்ஸோட வந்த ஒரு கட்சி. ஏதோ ஒரு சிறு தோல்வியினால பிரகாசம் போயிடுச்சு, எதிர்காலம் இல்லை அப்படிங்கிறது எல்லாம் நாம சொன்னது தவறு என்பதை இந்த மக்களும் மீடியாக்களும் வெகு விரைவில் புரிந்து கொள்ளும் நாள் இல்லை. அதேனால ரஜினி அவர்களை பற்றி கேப்டன் சொன்னது, என் நண்பர் அரசியலுக்கு வந்தால் வரவேற்கிறேன், தாராளமா வரட்டும் அப்படின்னு தான் கேப்டன் சொன்னார். அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. ஆனால் இது எத்தனையோ ஆண்டு காலமா பேசிட்டு இருக்காங்க. திரு மூப்பனார் அவர்கள் இருந்த காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இது ஒரு தொடர்கதையா தான் நடந்துகிட்டு இருக்கு. அன்னைக்கெல்லாம் அந்த 2 தலைவர்கள் இருந்தாங்க. அவரே திரு கருணாநிதிக்கு பிறகு அவர் முழு நேர அரசியல் இல்லாத சூழல்ல அரசியலுக்கு வரேன்னு தான் காத்துட்டு இருந்தார். அந்த சூழல் வந்ததுனாலதான் இன்னைக்கு திரு குருமூர்த்தி உள்ளிட்டவர்களும் சொல்றாங்க அவருக்காக மிக நெருக்கமா இருக்கிற நண்பர்கள் அவர் தனித்து ஒரு கட்சியை தொடங்குவார், இந்த தேர்தலே தொடங்குறார், அதற்கான எல்லா மனநிலையோடும் அவர் தயாரா இருக்கிறாருன்றாங்க. அதுக்கு பிறகுதான் இந்த அரசியல் பற்றிய பேச்சு எல்லாமே வருது. குருமூர்த்தி அவர்கள் இன்னைக்கு சொல்றாரு, சோ அவர்கள் இருந்த காலம் வரைக்கும் சோ அவர்கள் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா முடிவெடுக்க வேண்டியவர் வாய் திறக்கல. இன்னும் வரட்டும், அவர் முடிவெடுக்கட்டும், அறிவிக்கட்டும். அரசியல் என்பது ஒன்னும் ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. களத்தில் இறங்கி தன்னுடைய பலத்தை நிரூபிக்கட்டும். அப்படி மக்கள் ஏற்றுக்கொண்டால் அதை நம்மளும் வரவேற்கும். இப்ப அவருக்கு அந்த துணிச்சல் இருக்காது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒரு கட்சியை தொடங்கக்கூடிய அளவிற்கான ஒரு துணிவான ஒரு முடிவு எடுக்க மாட்டார் திரு ரஜினி? எல்லாமே பேச்சுக்களாக இன்று நேற்றுல பல ஆண்டுகளாக தொடர்ந்துகிட்டு இருக்கு. ஒரு நாள் 2 நாள் இல்லை. அதனால் வரட்டும், அந்த டைம் வரட்டும், உறுதியான ஒரு டிசிஷன் அவர் எடுத்து சொல்லட்டும், களத்துல இறங்கட்டும், மக்கள் ஏற்றுக்கொள்ளட்டும். இன்னும் பல சேலஞ்சஸ் இருக்கு. சும்மா யாரோ அவர் சொல்றவர் அமைதியா இருந்துட்டு மத்தவங்க பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு நம்ம பதில் சொல்லணும். உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல ரஜினி வராரா வரலையா அவர் பேசவே இல்லை. ஆனால் அதற்கு முன்னதாக
அவரை இன ரீதியாக எதிர்க்கிற ஒரு சூழலும் இருக்கிறது. தமிழன் இல்ல, இங்க தமிழர்கள் மட்டும்தான் ஆட்சிக்கு வரணும், யார் வேண்டுமானாலும் வாழலாம், ஆனால் ஆட்சிக்கு வருவது தமிழராகத்தான் இருக்க வேண்டும் சீமான் உள்ளிட்டவர்கள் கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. இந்த விமர்சனங்களை எப்படி பார்க்கணும்? இது ரஜினின்னு இல்ல, ரஜினிங்கிற தனிப்பட்ட நபரை தாண்டியும் கூட தமிழ்நாட்டில் ஆட்சி பொறுப்புக்கு வர வேண்டியவர்கள் தமிழர்கள் மட்டும்தான் அப்படிங்கிற அந்த பார்வையை நீங்க எப்படி பார்க்கறீங்க? இது எப்படின்னா, ரஜினியை இந்த மாதிரி சொல்றது பல ஆண்டுகளா நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம். எப்பெல்லாம் காவேரி இஷ்யூ வருதோ அப்பெல்லாம் ரஜினிகாந்த் எடுப்பாங்க, அப்புறம் அதுக்கு அவர் ஒரு பதில் சொல்வாரு. அப்புறம் இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயம். இது வரைக்கும் தமிழ்நாட்டை ஆட்சி செய்த லீடர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா, திரு எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள், கலைஞர் அவர்கள் எல்லாமே எப்படி வந்தாங்க, என்ன மொழி பேசுறாங்க என்பது இந்த உலகுக்கு தெரியும். திரு கருணாநிதி அவர்களையும் இந்த லிஸ்ட்ல இணைக்க முடியுமா? அவருடைய உண்மை லாங்குவேஜ் என்னன்றது ஒரு கருத்து இருக்கு, பட் அது புதுசா ஒரு விஷயம் சொல்றீங்க. நம்ம இருக்கு, அது என்னன்றது அது அந்த அவருக்கு நெருக்கமானவர்களுக்கு அது தெரியுமான ஒரு விஷயமா இருக்கு. ஏன் இதை சொல்றேன்னா, அவர் சினிமா அவரையும் தமிழர் இல்லாத ஒரு தலைவரா தான் பாக்குறீங்களா? திருவாரூர் தான் அதெல்லாம் இருந்தாலும் தமிழ் மொழியா இல்லையா என்ற ஒரு சந்தேகம் அவர் மீதும் எழுப்பப்படுகிறது அப்படின்றத என்னுடைய கருத்து. ஏன் இதை நான் சொல்றேன்னா, எங்களுக்கு வரக்கூடிய லீடர் எப்படி இருக்கணும், என்ன மொழி பேசணும், எப்படியாப்பட்டவராக இருக்கணும்னு சொல்றது தீர்மானிக்க வேண்டியது மக்கள். அப்படியேப்பட்ட இன்னைக்கும் இருந்தாலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் யாரும் மறக்கல, மொழியை பார்த்து அவரை யாரும் முதல்வராக தேர்ந்தெடுக்கல. அதனால அங்க மொழி மட்டுமே ஒரு முதல்வருக்கான அடையாளமாக நிச்சயமாக எங்களை பொறுத்த வரைக்கும் கிடையாது. திரு ரஜினிகாந்த் மீதான விமர்சனத்தை ஒரு கருத்து என்னன்னா, இதுவரைக்கும் பொதுமக்கள் பிரச்சனைகள்ல என்ன கருத்தை முன் வச்சார்? திரு விஜயகாந்த் அரசியலுக்கு வருவதற்கு முன்னாடியே இலங்கை தமிழர்கள் பிரச்சனைனா ஒவ்வொரு முறையும் அவர் தன்னுடைய குரல் எழுப்பினார். அவர் இல்ல, மற்ற பலரையும் சொல்றாங்க. இந்த போன்ற எந்த தமிழர்களுடைய பிரச்சனைகளும் அல்லது தமிழ்நாடு சார்ந்த பிரச்சனைகளையும் எந்த கருத்தையும் சொல்லாம திடீர்னு சினிமா பிரபலத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு நான் அரசியல் கட்சி தொடங்குறேன், ஆட்சிக்கு வர போறேன், முதலமைச்சர் ஆகிறேன் அப்படின்னு சொல்றத நாங்க கடுமையா எதிர்க்கிறோம். நாங்க இது எப்படி பாக்குறோம்னா, வரட்டுமே, பல விவாதங்கள் வரட்டும், ஒவ்வொரு லீடரை பத்தி எல்லாரும் பேசட்டும். யார் உண்மையிலேயே இதுல நல்ல லீடர், யார் உண்மையிலேயே மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு நேர்மையானவர் என்பது வரட்டும். விவாதங்களும் கேள்விகளும் எழதான் அங்க ஒரு தீர்வு வரும். இப்ப நீங்களே சொல்லிட்டு வரீங்க, ஒவ்வொரு லீடரா அப்படியே எடுத்துட்டு வாருங்க. கடைசியில என்ன வரும்னா, எல்லா லீடர்ஸையும் கம்பேர் பண்றப்போ எல்லாரோட கேப்டன் எவ்வளவோ பெட்டர் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனுக்கு கொண்டு போகும். இது மாற்று கருத்து இல்ல. வரட்டும், விவாதங்களும் வரட்டும், பல கேள்விகள் வரட்டும், இதுல யாரு பெட்டர் யாரு சரியில்லை என்பது அனலைஸ் பண்ணட்டும். அரசியல் களத்திலையும் ரஜினியை எதிர்கொள்றதுக்கு திரு விஜயகாந்த் தயாரா இருக்கிறார். இன்னைக்கோ தயார். 2005லயே நாங்க கட்சி ஆரம்பிச்சோம். அன்னைக்கு ஜெயலலிதா கலைஞரையே எதிர்த்தவர் கேப்டன், சரிங்களா? அதனால யாருக்கும் பார்த்து பயப்படக்கூடியவர் இல்ல. அன்னைக்கு இருந்த சூழல் வேறு. அன்னைக்கு ஒரு பெரிய எழுச்சியோடு பெரிய வரவேற்பு அவருக்கு இருந்துச்சு. 2005ல அவர் மாற்றாக வரும்போது அவ்வளவு பெரிய வரவேற்பு இருந்தது. ஆனால் இன்னைக்கு அதுக்கு பிறகு வாக்கு வங்கி சதவீதத்துல தான் நான் பேசுறேன். அது தொடர்ந்து சரிந்து இன்னைக்கு 2.5% வந்த பிறகு ரஜினியை எதிர்கொள்ற அந்த இடத்துல இருக்கிறீங்களா? நடந்த தேர்தலுடைய விழுக்காடை வச்சு மட்டும் நீங்க பேசுறீங்க, அதுக்குதான் நான் சொல்றேன். அதுக்கு பிறகு இடைத்தேர்தல் இருந்தது, எல்லா விஷயங்களும் இனி வரட்டும். பொது தேர்தல் என்று ஒன்று வரட்டும். மீண்டும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மிகப்பெரிய விஸ்வரூப வெற்றி பெறும், ஆட்சி அமைக்கும். அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. ஒரு ஜெயலலிதாவையும் கலைஞரையுமே நேரடியாக சந்திச்ச ஒரு கேப்டன், யாரையும் எதிர்கொள்ற சக்தி படைத்தவர் தான் கேப்டன். பாரதிய ஜனதா கட்சியோடு ஒரு கூட்டணியாக களத்தில் இருக்கிற ரஜினியை எதிர்கொள்வதற்கு தயாரா இருக்கிறாரா நான் கேட்கிறேன். நேரடியா ஏற்கனவே அவங்க அப்படியான ஒரு களம் அமைக்கிறாங்க, இப்படியான ஒரு கூட்டணி அமைகிறது அப்படின்னு போதுதான். கூட்டணி வரட்டும், யார் வேணாலும் வரட்டும், யாரும் இல்லாம ஒரு கட்சி தனிச்சு போட்டி போட முடியும் என்ற ஒரு ஃபார்முலாவே உருவாக்குனவரே கேப்டன் தான். இன்னைக்கு அந்த ஃபார்முலா தான் பெஸ்ட்னு ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கவங்க இன்னைக்கு எத்தனையோ பேர் எங்களுக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சவங்களாக இருந்தாலும். அதனால வரட்டும், எல்லாரும் வரட்டும். ஏன்னா உண்மையான ஒரு வீரனுக்கு அழகு பல பலமான போட்டியில் வெற்றி பெறுவதுதான். அந்த பலமான போட்டிகளை எல்லாம் கடந்து வந்தவர் கேப்டன். அதனால இதுக்கெல்லாம் கேப்டன் என்னைக்கும் யோசிக்க போறவர் கிடையாது. ரஜினி பேசும்போது திரு ஸ்டாலின், திருமாவளவன், சீமான் உள்ளிட்டவர்கள் எல்லாம் சிறப்பா செயல்படுற தலைவர்கள் அப்படின்றாரு. திரு விஜயகாந்த் அவரோடு திரையுலகில் பல ஆண்டுகள் பயணித்தவர். அவரை பத்தின எந்த குறிப்பும் வரலையே. அவர் தான் அரசியல் களத்துல 10 ஆண்டுகளாக இங்க இருக்கிறாரு. இந்த கேள்விக்கு பதில் நீங்க ரஜினி சார்ட்ட தான் கேட்கணும், என்கிட்ட கேட்க கூடாது. ஏன் நீங்க கேப்டன் பேரு நீங்க சொல்லல அப்படின்ற கேள்விக்கு பதில் நீங்க அவர்கிட்ட கேட்கணும். இருந்தாலும் நீங்க கேட்டதுக்கு என்னுடைய பதில நான் சொல்றேன். தன்னை திட்டவங்கள பேரை மட்டும் அவர் சொல்லிட்டாரு. இனிமே இப்படி உங்களை உயர்த்தி சொல்லிட்டா
நம்மள திட்டாம இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களை கூல் பண்றதுக்கு ஸ்டாலின் எந்த காலத்திலயும் அவரை விமர்சிச்சது இல்லை. தன்னுடைய அவங்க எதிர்ப்பா நினைச்சிருக்கலாம், அதனால அவர் சொல்லியிருக்கலாம் என்பது எங்க கருத்து. 3 ஆண்டு கால மோடி அரசாங்கத்தினுடைய இந்த ஆட்சியை பத்தின உங்க பார்வை என்ன? மோடி அவர்களை பிரதமராக அறிவித்த போது அத்தனை பேர் என்ன எதிர்பார்த்தாங்க, அது போல நாங்களும் எதிர்பார்த்தது உண்மை. ஆனால் இந்த 3 ஆண்டு காலங்களில் மிகப்பெரிய அளவுல பிஜேபி ஆட்சி ஒரு மிகப்பெரிய ஒரு சரித்திர சாதனையா இதை நிகழ்த்துச்சு அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு பெரிய உதாரணம் இங்க எதுவும் இது வரைக்கும் நடக்கும். 3 ஆண்டுகள்ல ஒரே ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கூட மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக சொல்லக்கூடிய நிலை இல்ல. அந்த அளவுக்கு நாங்க நேர்மையான ஒரு ஆட்சியை கொடுத்திருக்கோங்கிறாங்க. ஆட்சியில இருக்கிறப்ப எல்லாருமே ஊழல்ல இருந்து ஊழல் கட்சின்னு யாரும் சொன்னது கிடையாது. இப்ப கட்சி ஆட்சியை விட்டு வெளியே போறாங்களோ அப்ப அடுத்தது யார் ஆட்சிக்கு வராங்களோ அவங்க தான் கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. யூபி அரசாங்கத்துல அவங்க ஆட்சியின் போதே 2G ஊழல் அப்படின்னு வெளியில வந்தது, கோல்கேட் ஊழல் வெளியில வந்தது, மற்ற எல்லா ஊழல்களும் அந்த காலத்திலேயே வந்துச்சு. அப்ப இப்போது அப்படியான ஒரு குற்றச்சாட்டு கூட வரலையே. தெரியல, இப்போ அவங்களுடைய ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு, அவங்களுடைய கவர்மெண்ட் தான் எல்லா இடத்துலயும் நடந்துகிட்டு இருக்கு. அதனால உண்மை வெளியே வராம கூட இருக்கலாம். இன்னொரு மாற்று ஒரு கட்சி ஆட்சிக்கு வரும் பொழுது மேபி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அப்படி இல்லை என்றால் உண்மையிலேயே அது பாராட்டுக்குரிய ஒரு அரசாங்கமா தான் இருக்கும். வெறும் ஊழல் அப்படின்றது மட்டும் இல்லாமல் ஒரு நாட்டின் வளர்ச்சிக்காக இப்ப எப்படி திரு வாஜ்பாய் காலத்துல எப்படி நேஷனல் ஹைவேஸ் ரோட ஒன்னா சேர்த்து இன்னைக்கும் இந்தியா மிகப்பெரிய வளர்ச்சி அடைனா அது ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். உலக நாடுகளுக்கு எல்லாம் அதிகமா டிராவல் பண்ண ஒரே பிரைம் மினிஸ்டர் திரு மோடி அவர்கள் தான். சரி, இவ்வளவு நாள் டிராவல் பண்ணாரு, இதனால் இந்தியாவுக்கு என்ன பெனிஃபிட், எத்தனை தொழில்களை இங்க கொண்டு வந்திருக்கார், இதன் மூலம் எந்தெந்த ஸ்டேட்ஸ் டெவலப் ஆயிருக்கு, எத்தனை தொழிற்சாலைகள், எத்தனை லட்சம் மக்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கார், இதை ஏதாவது அவங்க நிரூபிச்சிருக்கலாம். பிரதமர் நரேந்திர மோடிங்கிற அந்த ஆளுமைக்கு அல்லது அந்த பர்சனாலிட்டிக்கு ஏற்ற போட்டி அளிக்கக்கூடிய இடத்துல திரு ராகுல் காந்தி இல்ல அப்படிங்கிற விமர்சனம் வைக்கப்படுது. எல்லாருடைய தாட் அப்படிதான் இருக்கு. ஏன்னா இதுவரைக்கும் ராகுல் காந்தி எந்த ஸ்டேட்டுக்கும் சிஎம்மா இருந்தது இல்ல. அவருடைய மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி திட்டங்களையோ ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனைகளையோ அவர் நிலைநிறுத்துறதுக்கு எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் அவருக்கு கிடைக்கல. பட் மோடியோடுக்கு அப்படி கிடையாது. குஜராத்துக்கு 3 டைம் தொடர்ந்து சிஎம்மா இருந்தாரு, மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அந்த குஜராத்துக்கு காமிச்சிருக்காரு. அதனாலதான் மக்கள் அவரை ராகுல் காந்தியை விட பெட்டர் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அன்னைக்கு முடிவு பண்ணி ஜெயிக்க வச்சது. பட் இன்னைக்கு சூழல் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? மீண்டும் அவர் சொன்ன அத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்றணும் அப்படின்றதான் எங்களுடைய கோரிக்கையும் கூட. கருணாநிதி அவர்களுடைய 94வது பிறந்த நாள் வைர விழால தேசிய அளவுல பல தலைவர்கள் ஒன்றாக இணைந்து திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் தலைமையேற்று நடத்திய அந்த கூட்டத்துல மதவாதத்துக்கு எதிராக ஒரு கூட்டணி அமைக்க வேண்டும், நாடு தழுவிய அளவில் மதவாதத்தை எதிர்த்து மிகப்பெரிய அளவுக்கு கூட்டணியாக இருந்து பாரதிய ஜனதா கட்சியை ஆட்சியிலிருந்து வீழ்த்த வேண்டும் அப்படின்னு ஒரு முடிவெடுக்கிறாங்க. நிறைய பேர் அந்த கோரிக்கையோடு பேசுகிறார்கள். மதவாதம் அதிகரித்திருக்கிறது அப்படின்னு நீங்க பாக்குறீங்களா? மதவாதம் அதிகரித்தது அப்படின்றத வச்சு எது சொல்றாங்கன்னா, மாட்டிறைச்சியை வச்சு ஒன்று சொல்றாங்க, அடுத்தது ஹிந்தி திணிப்புன்னு ஒன்று சொல்றாங்க, சான்ஸ்கிரிட்டை எல்லாரும் படிக்கணும் அப்படின்றதெல்லாம் தான் நீங்க இம்போசிஷன் ஆஃப் ஹிந்தி அல்லது திணிப்பு அப்படிங்கிற விஷயத்துல இதுலதான் அவங்கள மாற்ற நினைக்கிறாங்க. பட் மாட்டு இறைச்சி அப்படிங்கிறது நிச்சயம் ஒரு பிஜேபி சொல்றதுனாலோ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிற ஆட்சியில இருக்கிறவங்க சொல்றதுனாலோ ஒட்டுமொத்த இந்தியாவில இருக்கிறவங்களும் ஏற்றுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அது நடக்கவும் போறதும் இல்லை. ஏன்னா இது ஒவ்வொரு தனி மனிதனுடைய விருப்பம். நான் என்ன மதத்தை தேர்ந்தெடுக்கிறோம், என்னுடைய கலாச்சாரம் என்ன, நான் என்ன உணவு உண்ணணும் அப்படின்றத டிசைட் பண்ண வேண்டியது ஒரு இண்டிவிஜுவலுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு முடிவு. இதுல யாரும் இன்டர்ஃபியர் ஆகவும் முடியாது, கட்டாயப்படுத்தவும் முடியாது. எந்த ஒரு தனி நபருடைய உரிமையிலயோ சுதந்திரத்திலேயோ யாரும் தலையிடவும் முடியாது. அப்படி தலையிட்டு அதை ஒரு சட்டமாக கொண்டு வந்தாலும் அந்த சட்டம் நிச்சயமா ஃபெயிலியரை தான் சந்திக்கும். இது உதாரணமா கலைஞர் அவர்களே நீங்க எடுத்துக்கங்க. தை திருநாள் தமிழர் திருநாள் அப்படின்னு சொல்லணும், ஏன்னா சித்திரை 1 கிடையாது அப்படின்னு அவர் சொன்னார். அது சட்டமா ஏற்றினார், எல்லாரும் ஃபாலோ பண்ணணும்னு சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் யாராவது ஒரு ஆள் தமிழ்நாட்டுல ஃபாலோ பண்ணாங்க? அது தனிப்பட்ட விருப்பம் இல்ல. நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட் இல்ல. ஆனா இந்த விஷயத்துல என்ன சிக்கல்னா, நீங்க கால்நடைகளை இறைச்சிக்காக விற்பதற்கான நெருக்கடிகளை கொண்டு வரும்போது ஒரு விவசாயி இதை விற்கணும்னா இத்தனை விஷயங்களை ஃபாலோ பண்ணணும்னு ஒரு நெருக்கடிகளை கொண்டு வராங்க. அது எப்படி சாத்தியப்படுங்கிறதா இப்ப மறைமுகமான மாட்டிறைச்சிக்கான ஒரு தடையை கொண்டு வருகிறதா மத்திய அரசு அப்படிங்கிறது தான் இங்க இருக்கிற பிரச்சனை. கால்நடைகளை சார்ந்துதான் விவசாயமே இங்க இருக்கு. அந்த விவசாயத்துக்கு உரிய அந்த கால்நடைகளை அவங்க விருப்பத்துக்கு வளர்க்குறாங்க, அவங்களுக்கு தேவையில்லைங்கிறப்ப விற்கிறாங்க. மீண்டும் அது மாதிரி ஒரு 4 காளைகளையோ மாடுகளையோ வாங்குறாங்க. இப்படித்தான் ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒரு மிகப்பெரிய வியாபாரமும் அதுல இருக்கு.
மிகப்பெரிய உணவு பழக்கம் இருக்கு, கலாச்சாரம் இருக்கு. இது எல்லாமே ஒரு சட்டத்தின் மூலம் நம்ம ஒரு நாள் மாற்றிட முடியாது அப்படிங்கறது எங்களுடைய கருத்து. மதச்சார்பற்ற ஒரு கூட்டணி அமைக்கிற முயற்சியில இருக்கிறாங்க காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சிகள். அதுல தேமுதிக இடம்பெறதுக்கு வாய்ப்பு இருக்கா? தேர்தல் வரட்டும், தேர்தல் வரும்பொழுதுதான் என்ன கூட்டணி, எப்படி கேப்டன் என்ன முடிவு எடுப்பார் அப்படிங்கறதெல்லாம் அப்பதான் சொல்ல முடியும். திரு கருணாநிதியுடைய பிறந்த நாள் அப்படிங்கிறது ஒரு மூத்த தலைவருடைய பிறந்த நாள். எல்லா கட்சியில தலைவர்களையுமே அழைத்திருக்க வேண்டும்னு தமிழிசை ஒரு கருத்து முன் வச்சாங்க. அப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்களையும் கட்சிகளையும் அழைத்து அந்த விழாவை நடத்தி இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அழைத்து இருக்கணும் தமிழிசை சொன்னாங்க. திருமாவளவன் எங்களை அழைங்கன்னு ஓப்பனாவே ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அழைக்கல, சொல்லியும் அழைக்காத பட்சத்தில் அழையா விருந்தாளியே அங்க யார் போவாங்க? அதனால அவங்களுடைய டிசிஷன் மேக்கிங், இது அவங்க செஞ்சது தப்பு ரைட் நம்ம சொல்றதுக்கு கிடையாது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வத்தையும் சந்திக்கிற பிரதமர் எதிர்க்கட்சி தலைவரையும் விவசாயிகளையும் சந்திக்க மறுக்கிறது கடும் கண்டனத்துக்குரியதுன்னு திரு ஸ்டாலின் ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. கூடுதலா இவங்க 2 பேரையும் அழைத்து கட்ட பஞ்சாயத்து பண்றாரு அப்படின்றாரு. அப்படிதான் மத்திய அரசு அல்லது பிரதமர் செயல்படுவதா நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு இது தேவையில்லை அப்படிங்கறது என்னுடைய கருத்து கூட. இப்போ எல்லா ஸ்டேட்ல இருக்கிற சிஎம் நீங்க கூட்டுங்க, பாலிசி வைஸ் நீங்க மீட்டிங் போடுங்க, ஒரு ஸ்டேட்டோட டெவலப்மெண்ட்டுக்கு பேசுறீங்களா, அதெல்லாம் வரவேற்கத்தக்கதுதான். இன்னைக்கு ஓ பன்னீர்செல்வம் இன்னைக்கு நாட்டின் முதலமைச்சர் கிடையாது. அப்ப எந்த ரீசன்ல அவரை போய் சந்திக்கிறார் அப்படின்றதுதான் இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. நட்பு ரீதியா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனா மாநிலத்தோட பிரச்சனைன்னு அவரும் அதே பட்டியலை கொடுக்கிறாரு. அதுதான் இங்க மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அவர் அப்போ ஓ பன்னீர்செல்வத்தை சந்திப்பவர் ஏன் விவசாயிகளை சந்திக்க மறுக்கிறார், ஏன் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கிற ஸ்டாலினை சந்திக்க மறுக்கிறார் அப்படின்ற கேள்விகள் அங்கதான் வருது. ஒரு பிரைம் மினிஸ்டர் அவர் எல்லாருக்கும் நியூட்ரலா இருந்துட்டு போலாம். ஏன்னா அவர் செய்ய வேண்டிய இன்னும் நிறைய வேலைகள் நாட்டுக்கு பேலன்ஸ் இருக்கு, அதுல அவர் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். இது இந்த 2 கட்சிகளை வைத்து இவங்களுக்கு கொடுக்கிற நடக்கிற இந்த உட்கட்சியில ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு என்று ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் இருக்கு. அதை அவர் அவாய்ட் பண்ணிருக்கலாம் அப்படின்றத எங்களுக்கு கருத்து. தேமுதிகவுக்குள்ள உட்கட்சியில நிறைய அமைப்புகள்ல மாற்றங்கள் நடக்கிறது, உட்கட்சி தேர்தல் நடக்கிறது, அல்லது உட்கட்சியில பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கிற அந்த ஒரு ப்ராசஸும் நடந்துட்டு இருக்கிறது. இந்த ப்ராசஸினுடைய இறுதியில திருமிகு பிரேமலதாவுக்கு என்ன பொறுப்பு இருக்கும்? இது 5 இயர்ஸ் ஒரு வாட்டி நடக்கிற ஒரு உட்கட்சி தேர்தல். இது எவ்ரி 5 இயர்ஸ் நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். அந்த வகையில் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இப்போ தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு எங்க உட்கட்சி தேர்தல்கள் நடந்து அமைப்பு ரீதியாக எல்லா இடங்களுக்கும் தேர்தல் நடந்து அதுக்கான ஒவ்வொருத்தரும் நியமிக்கப்பட போகிறார்கள். நியமிச்சாச்சு. இதுல என்னோட ரோல் என்ன அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. என்னுடைய ரோல் என்னைக்குமே இன்னைக்கு வரைக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய அடிப்படை உறுப்பினர் தான். இந்த செகண்ட் வரைக்கும் நான் இருக்கேன். பட் ஃபியூச்சர்ல என்ன நடக்கும், என்ன போஸ்ட் கிடைக்கும் அப்படின்றதுல எந்தவித ஐடியா எனக்கும் இல்லை. இந்த நிமிஷம் வரைக்கும் கேப்டனுக்கும் இல்லை. எந்த அடிப்படை உறுப்பினரை விட அதிகமாக பரப்புரை மேற்கொண்டது பிரேமலதா தான். ஒரு கட்சிக்காக தேர்தல் பரப்புரை நான் மேற்கொள்வேன், அதை எப்பவும் நான் செய்து கொண்டிருப்பேன். எங்களுடைய கேண்டிடேட்ஸ்க்காக நான் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போவேன், பொதுக்கூட்டங்கள் மாநாடுகளுக்கு போவேன், விழாக்கள்ல பங்கேற்றுக்குவேன், அதெல்லாம் இருக்கு. பட் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அடிப்படை உறுப்பினர் என்ற ஒரு பொறுப்பு தான். அவைத்தலைவராக நியமிக்கப்படுகிறார், பொதுச் செயலாளராக நியமிக்கப்படுகிறார், இப்படி செய்திகள் தான் அது பெருசு பண்ணிட்டு இருக்காங்களே ஒழிய உங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லையா? இந்த செகண்ட் வரைக்கும் நான் என்னைக்கும் பொதுக்கூட்டத்துல சொல்றது தானே, என்னைக்கும் உங்களுடைய அண்ணியாக எங்களுக்கு இருக்கிற கோடிக்கணக்கான உங்களுடைய மனசுல என்னைக்கு நிலையான இடம் இருந்தாலே அதையே எனக்கு பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு விஷயமா தான் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். பட் நாளைக்கு ஃபியூச்சர் என்ன அப்படிங்கிறது யாராலையும் கிடைக்க முடியும். குடும்ப அரசியல் விமர்சனம் வருங்கிறதுனால தயக்கம் இருக்கு. அப்படி குடும்ப அரசியல் எல்லா கட்சியிலும் தான் இருக்கு. இல்ல, நீங்க விமர்சித்தது திமுகவை குடும்ப அரசியல் அப்படின்னு சொல்லி விமர்சனமே அப்படி சொன்னது கிடையாது திமுகவை. ஏன் இதை சொல்றேன்றது நல்லா புரிஞ்சுக்கணும். குடும்ப அரசியல் அப்படிங்கிறது எப்ப வரும்னா, எலெக்ஷனை சந்திக்காமல் இன்னைக்கு கட்சியால ஒரு போஸ்டிங்கை பெற்று மக்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆதாயம் கிடைக்காம லஞ்ச ஊழல் பெற்று அதுல சம்பாரிச்சு இருந்தாதான் அது குடும்ப அரசியல். ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு நபர் அந்த கட்சியில ஒரு பொறுப்புக்கு வராரா அப்படின்னு டிசைட் பண்ண வேண்டியது முதல்ல அந்த கட்சியின் தலைமையும் அந்த கட்சியில இருப்பவர்களும் தான். அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் அந்த நபருக்கு கிடைக்கும் பொறுப்பை வச்சு எலெக்ஷன்ல நின்று கண்டெஸ்ட் பண்ணி மக்களும் ஏற்றுக்கொண்டு விட்டால் அது யாரும் குடும்ப அரசியல் என்று சொல்லவே முடியாது. தமிழ்நாட்டில் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, மக்கள் போராட்டங்கள் நடக்குது அப்படின்னு பல விஷயங்களை பட்டியலிட்டீங்க. இந்த பிரச்சனைகள் எல்லாம் தேமுதிக அறிக்கை விடுகிறது, ஆனால் போராட்ட களத்துல மக்களோடு எப்போதும் இணைந்து நிற்பதில்லை. வெறும் அறிக்கை அரசியல் மட்டுமே போதும் நினைக்கிறீங்களா? எல்லா போராட்டத்திலுமே நாங்க கலந்துகிட்டு இருக்கோமே.
இன்னைக்கு வரைக்கும் எந்த போராட்டத்தில் தேமுதிக கலந்து கொள்ள 2016 தேர்தலுக்கு பிறகான தேமுதிகவுடைய கள அரசியல் அப்படிங்கறதுல தான் நான் கேள்வி எல்லாத்துலயுமே நம்ம கலந்துகிட்டு இருக்கோம். மீனவர் பிரச்சனைகளை கலந்துகிட்டு இருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம ஜல்லிக்கட்டு காளை பிரச்சனையில கலந்துகிட்டு இருக்கோம். டாஸ்மாக் எதிர்ப்புல நம்ம கலந்துகிட்டு இருக்கோம். எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டுல அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க டெல்லி போய் அங்க விவசாயிகள் போராட்டங்களை முன்னெடுக்கிறதுலயோ அல்லது போராட்ட அரசியல் முறை என்பதிலயோ ஒரு பெரிய ஈர்ப்பு இல்லாத ஒரு கட்சியா ஆரம்பத்திலேருந்தே பாக்குறேன். பெரும்பளவிற்கு மக்கள் போராட்டங்களை முன்னெடுக்கிறதுல வேறு விதமான ஒரு அரசியல் நடத்தலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அந்த போராட்டங்களை தவிர்த்து வேறு அரசியல் அப்படின்னு கிடையாது. இன்னைக்கு வெறும் போராட்டம் பண்ண மட்டும் என்ன சக்சீட் பண்ணிட்டாங்களா? அதனால அந்த பிரச்சனைக்கு தீர்வு வந்துருச்சா? எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா பிரச்சனையிலும் நாங்க இன்வால்வ் ஆகிறோம். எங்களுடைய கருத்துக்களை சொல்றோம். அதுக்கு தீர்வு வரணும்னு மேக்சிமம் ட்ரை பண்றோம். பட் ஆட்சியாளர்களா தான் இருக்கிறவங்க தான் அந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்க முடியும். எல்லாரும் மாதிரி நாங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கலாம். ஒரு அழுத்தம் கொடுக்கலாம்ல, ஆட்சியாளர்களுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டிய வேலைங்கிறது எதிர்க்கட்சிகளோட வேலை. இன்னைக்கு வரைக்கும் அத்தனை போராட்டத்திலும் தேமுதிக பங்கேற்றுக்கிட்டு தான் இருக்கு. எந்த போராட்டத்திலும் நாங்க பங்கேற்கல ஒரு உதாரணம் யாரும் சொல்ல முடியாது. ஆனால் அது பார்க்கிறவர்கள் கண்ணோட்டத்தை பொறுத்த வரைக்கும் அது மாறுபடுதே ஒழிய நிச்சயமாக என்னைக்குமே தேர்தல் களத்திலும் சரி போராட்ட களத்திலும் தேமுதிக எல்லா முழு முயற்சியோடு தான் பங்கேற்று. தேமுதிகவுக்கு மேலும் ஒரு பெரிய ஒரு களம் இருக்கிறது. நிச்சயம் எங்களை நாங்க மீண்டும் நிரூபிப்போம் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையோட சொல்றீங்க. உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய வருகைக்கும் கருத்து பெயருக்கும் மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.